சார், எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா குறியீடுகளிலும் தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயர்வான இடத்தை அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இது இதனுடைய கிரெடிட் அதிமுகவிற்கும் இருக்கிறது. இதனுடைய கிரெடிட் அதிமுகவிற்கும் இருக்கிறது, சரிங்களா? ஆனால் நீங்கள் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திமுக போலியாக கட்டமைக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் திமுகவை டேமேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது அதிமுகவோட நோக்கமா, இல்லை மொத்த தமிழ்நாட்டை டேமேஜ் பண்ணுறது உங்களுடைய நோக்கமா? யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறோம். அப்படியா? தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படிங்கிற பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தில் நீங்கள் அதாவது பாக்கி மாநிலங்களை ஒப்பிடுகின்ற போது தமிழகம் வளர்ந்த நிலையில் இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்லலை. நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் தமிழகம் தனி நாடாக இருந்திருந்தால் இது உலக அளவில் மிகப்பெரிய வல்லரசாக மாறி இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கார் தன்னுடைய புத்தகத்தில். அதனால் அது மறுக்க முடியாத, அது திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த சமூக நலத்திட்டங்களுடைய மாபெரும் வெற்றி. அதை மற்ற மாநிலங்கள் ஈவன் கேரளா கூட நம்மளோடு காம்பீட் பண்ண முடியாதுங்கிறத கருத்தை தெரிவித்து, இப்போ அந்த இவங்க சொல்கிற இந்த வளர்ச்சிங்கிறதெல்லாம் ஆஃப்டர் 2021 பிஃபோர் 2021ங்கிற அடிப்படையில் தான் நம்ம செல்ல முடியும். ஓகே, நிச்சயமாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியினுடைய மிக பெரும்பான்மை பங்களிப்பை செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இருக்கலாங்கிறதெல்லாம் வேண்டியதில்லை, இருக்கணும். ஏன்னா 34% இருந்த தமிழகத்தினுடைய இடஒதுக்கீடை முதல்ல உங்களுக்கு தெரியும், பெரியார் முதலாக முன்னெடுத்த போராட்டத்தில் தான் 1951 முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டம் இடஒதுக்கீடு என்ற ஒன்று. அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்தபோது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாராளுமன்றத்திலே தி ப்ரொட்டஸ்ட் லெட் பை த பெரியார் ஒன்லி, ராமசாமி நாயக்கர் ஒன்லி, த ரிசர்வேஷன் பாலிசி ஸ்கேம் டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லி முதலாக அறிவித்தது முதல் சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பில் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தது தமிழகம், பெரியார். சீமானுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறோம். என்ன அடுத்து அதனால் இந்த இடஒதுக்கீடு 34% இருந்தது, 50% உயர்த்தப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால். அந்த 50% 68% உயர்த்தப்பட்டதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தான். அதில் அந்த 1% இருக்குல்ல 69, அந்த 1% மட்டும்தான் எஸ்சி அருந்ததியருக்காக தலைவர் கலைஞர் அவர்கள், அண்ணனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது. இந்த 69% இடஒதுக்கீடு இந்திரா சகானி வழக்கில் வந்தபோது மொத்தமாகவே இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது 50% மிகைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இந்திரா சகானி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட போது தமிழகத்தினுடைய இடஒதுக்கீடு கேள்விக்குறியானது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர்தயாள் சர்மா அவர்கள் மூலமாக அன்றைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அந்த சட்ட பாதுகாப்பை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு 69% இடஒதுக்கீடுக்கு சட்ட பாதுகாப்பை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவி அம்மா. அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டத்தை இன்றைக்கு அவர்களோடு இருக்கிற ஐயா வீரமணி அவர்கள் கொடுத்தார். அது மறுக்க முடியாத உண்மை. இதுதான் இன்றைக்கு ஏன்னா தமிழகத்தில் மட்டும்தான் 27 லட்சம் அரசு ஊழியர்கள், பாக்கி மாநிலத்தில் 50% இடஒதுக்கீடுங்கிற போது 18 லட்சம் பேர் தான் இருக்க முடியும் பாக்கி அத்தனை மாநிலங்கள் இந்தியாவில். இதுதான் அடிப்படையான கருத்தா. அதற்கு அடுத்ததாக இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த சமூக நலத்திட்டங்கள் யாரும் மறுக்க முடியாத தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், விலையில்லா ஆடு மாடுகளாக இருக்கட்டும், விலையில்லா மடிக்கணினிகளாக இருக்கட்டும், விலையில்லா மிதிவண்டிகளாக இருக்கட்டும், மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுக்காக இன்னமும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா மணியார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மணியக்காரர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலும் அவர்கள் கிராமத்தினுடைய நிரந்தர தலைவராக, இப்போ ஊராட்சி மன்ற தலைவர்கள் எப்படி வர்றாங்களோ இவங்க ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். அவர்கள் ஒவ்வொரு கிராமத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அந்த கிராமத்தில் யாருடைய திருமணம் நடக்கிறது, யார் வீட்டில் இது நடக்குதுன்னா கூட அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நடக்க முடியாது என்று ஒரு மிகப்பெரிய தர்பார் தமிழகத்தில் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதனை மாற்றி கிராம நிர்வாக அலுவலர்கள், இன்றைக்கு இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்கள் என்ற 12,000-13,000 பேரை நியமித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஒரே ஒரு கையெழுத்தில் அன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் எஸ்டி சோமசுந்தரம், மறைந்த எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார். இப்படி தமிழகத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்த எந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறைத்து மதிப்பிட வரவில்லை, அண்ணா எனக்கு நண்பராக இருக்கிறதுனால நான் போனால் போகுதுன்னு ஏற்றுக்கிறேன். இருந்தா போதிலும் கூட மிக அதிகமான நலத்திட்டங்களை, மிக அதிகமான மக்கள் எல்லாம் நீங்க தயவு செஞ்சு காட்டாதீங்க. இந்த மாதிரி பொது தளத்துல மிக அதை ஒவ்வொரு அதாவது நான் அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்த விளிம்பு நிலை மக்களினுடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த விலையில்லா ஆடு மாடுகள்லாம்
ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு குடும்பத்திற்கு. இவங்க சொல்லுவாங்க நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோன்னு. சரி, நீங்க சொல்றது கரெக்ட். மேல்நாட்டு பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். மேல்நாட்டு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க, மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி. அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கின்ற திட்டங்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய. 1000 ரூபா கொடுக்குறது இது கிடையாது. அவர்கள் ஐயா உங்களுக்கு விலையில்லா ஆடு மாடுகள்னா 10,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அந்த அந்த கிராமத்தில் இருக்கிற மிக எளிய குடும்பத்தில் நிலைமை அற்ற ஏழை இவங்களுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடு அற்புதமான திட்டம். இவங்க சொல்லுவாங்க கவர்னர் அனுமதி அவருக்கு தான் கொடுக்கல. அவங்க அரசிதழில் வெளியிட்டு ஜீவோவா போட்டு கொண்டு வந்தாங்களே 7.5% இடஒதுக்கீடு. இன்றைக்கி 6,344 மாணவர்கள் மருத்துவ படிப்பை கனவில் கூட காண முடியாத மாணவர்கள் இன்றைக்கி மருத்துவம் படிக்கிறாங்களே. அந்த மாதிரி அற்புதமான திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் புரட்சித் தலைவர் காலத்திலும் அதே போல் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலும் நாங்கள் ஏதோ சும்மா புரட்சியை சேர்த்துக்கிறோம்னாலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எந்த இடத்துலையும் சரி, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு செய்த பங்களிப்பை எந்த ஒரு இயக்கமும் மாற்றவில்லை. நீங்கள் வந்து மறுப்பு சொல்கிறதா இருந்தால் அண்ணன் வச்சுருப்பாங்க, நிறைய வச்சுருப்பாங்க, அவங்க என்னோட மெத்த படித்தவங்க இருந்த போதிலும் கூட எங்களுடைய தரப்பினுடைய வாதமாக இன்னமும் எனக்கு தெரியாத திட்டங்கள் கூட இருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க பார்த்தீங்கன்னா டிவி போட்டி கொடுக்குறாம்பாங்க. டிவி போட்டியால் மக்களுக்கு என்னது? ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் விலையில்லா மடிக்கணினிகள், மக்கள் மலர்கின்ற மாணவர்கள் விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயிலணும்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு திட்டங்களிலும் சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், அற்புதமான திட்டத்தை தமிழகத்தில் வந்து படிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்வதற்கு காரணமான சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் காமராஜர் அவர்களால் அதற்கு முன்னே நீதி கட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதாக இருந்தாலும் அப்படி இந்த இதில் ஏற்பட்ட அந்த கிராஜுவல் அந்த பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கு தமிழகம் வளர்ந்திருக்கிறதே அன்றி இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை போல 4.25 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு 150% சொத்து வரியை உயர்த்திட்டு 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டு நீங்கள் என்னெல்லாம் உயர்த்தலாமோ அத்தனையும் உயர்த்தி விட்டு 18% சார் கமர்ஷியல் டேக்ஸு. ஒரு அயன் கடை வச்சிருக்கிறவன் என்கிட்ட சொல்கிறாரு, ஏங்க இதில் 18% நான் டேக்ஸ் கட்டி என்னங்க பண்ண முடியும்? குப்பைக்கு முதற்கொண்டு குப்பை வரியை கூட 2016 முன்தேதிட்டு அப்படி கொண்டு வந்தால் மக்கள் வாழ்றதா? 5,000 ரூபாயில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி 20,000 ரூபாயில் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு காரணம். அந்த மக்களுடைய பின்னடைவிற்கு காரணமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் மக்களின் அடித்தட்டு மக்களை உயர்த்துவதில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது அதிமுகங்கிற கருத்தை நான் பதிவு. அண்ணன் காரை செல்வராஜ் அவர்களைப் போல நான் பொருளாதாரத்துல எல்லாம் பாண்டித்யம் பெற்றவன் கிடையாது. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த இன்னைக்கு சமச்சர சிக்ஷா அபியானில் வரல அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. 16 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கே வகிச்சிங்க. அதை ஒத்திசைவு பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றிருந்தீங்கன்னா நீங்கள் ஏங்க அங்கே கையேந்திக்கிட்டு நிற்கணும்? யார் தவறு செய்தது? அண்ணன் சொன்னாங்களே திமுக அரசு தானே. மத்திய அரசில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுலையும் ஐக்கிய குஜராலேருந்து விபி சிங்லேருந்து 16 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கே வகித்தீங்களா? ஏன் கல்வி அமைச்சரை வாங்கி நீங்கள் உங்களுடைய மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பிரச்சனையே கிடையாது. நாங்கள் ஏதோ அங்கே வந்து ஒருங்கிணைஞ்சிட்டோம், பாஜகவோட அடிமையாக இருக்கோம். 21 மருத்துவக் கல்லூரிகளை 2011 2021 வரைக்கும் கொண்டு வந்திருக்கோங்க. இன்னைக்கு வந்து தன்னிறைவு அடைந்திருக்கு மருத்துவத்துறையில். இன்றைக்கு வந்து தமிழகம் தன்னிறைவு அடைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அடுத்து லட்சக்கணக்கான பேருக்கு முந்திரா கடன்களை கொடுத்தது வந்து பாஜக அரசு. நாங்கள் வந்து ஒருத்தவங்க செய்த நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து தவறாக சொல்ல முடியாது. அண்ணன் வந்து ரொம்ப ஜிடிபி அது இது மைனஸு, உலகமே மைனஸ்லாம் இருந்துச்சு கொரோனா பீரியடில். அண்ணன் காரை செல்வராஜ் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். பேரணாம்பட்டு தொகுதியில் அகரம் பள்ளிப்பட்டுங்கிற பகுதியில் 16 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட பாலம் 1.5 மாதங்கள்ல வெள்ளத்தில் அடுத்து பெரிய பொருளாதார பங்களிப்பை திமுக அரசு செய்ததாக சொன்னார். 2011 12 மணி நேரம் மின்வெட்டு 16 மணி நேரம் மின்வெட்டு இருந்த போது இங்கே சிறு குறு தொழில்கள் முடங்கி போனது எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு பொருளாதாரம்? அன்னைக்கு மின்வெட்டு துறைக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சிருந்தாங்க திமுக. அதனாலதான் அன்றைக்கு வந்து அந்த அரசாங்கமே மாற்றி அமைக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்ததுக்கு பிறகு 2500 மெகாவாட்ல வள்ளூர் மின் திட்டத்தை 1.5 மாதங்கள்ல உருவாக்குனாங்க போர்க்கால அடிப்படையில். அதை கொண்டு வந்தது. இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் விவசாயிகள் லோன் வாங்கினவங்களுக்கு சிபில் ஸ்கோர் வராதுன்னு சொல்லி எடப்பாடியார் முந்தா நாள் கொடுத்த கோரிக்கை இன்றைக்கு ஏற்கப்பட்டு இந்தியா முழுமைக்கும் விவசாய கடன்களுக்கு சிபில் ஸ்கோர் கிடையாதுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி மக்களின் நலனுக்காக நாங்க செயல்படுறோம். நீங்க உங்களுடைய மகன்களுடைய நலனுக்காக செயல்படுறதெல்லாம் நாங்க பேச வரல. என்ன நீங்க அவ்வளவு வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்றீங்களா? எங்க போனீங்க நீங்க? தூத்துக்குடியில வெள்ளம் வந்த போது நீங்க டி.கே. சிவகுமாரோட இந்தியா கூட்டணிக்கு மீட்டிங்க்கு போயிட்டீங்க பெங்களூருக்கு. இங்க மக்களின் நலனுக்காக நீங்க செயல்படல. இன்னைக்கும் சொல்றோம், எதிர்க்கட்சியாக முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை விவசாய கடன்களுக்கான சிபில் ஸ்கோரை கட் பண்ண சொல்லி இன்னைக்கு இன்னமும் கூட கல்வி கடனுக்கும் கூட இந்த மாதிரி சிபில் ஸ்கோரை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை.